அன்பான இனிய உறவுகளுக்கு இங்கே பாண்டியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா பொறாம பொங்குதுங்க நம்ம ராஜிக்கு. வர்ற அந்த பொண்ணு கதிர் தான் டிரைவிங் பண்ணணும் அப்படின்னு கூப்பிடுது. கதிர் என்ன பண்ணுறாங்க, சரி கஸ்டமர் கூப்பிட்றாங்க, அவர் எப்போவுமே நாலா பக்கமாக அலசி பார்க்குற ஆள் தானே, அதனால கிளம்புறாங்க. அப்படியே ராஜி பார்க்குறாங்க, பாருங்கள் நீங்கள் போகக்கூடாது, விடுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. வண்டியில் போகையிலே கால் பண்ணுறாங்க, என்ன அவங்கள இறக்கி விட்டிங்களா, இப்போ தாண்டி நான் எடுத்துகிட்டே வந்திருக்கேன், அதுக்குள்ளே இறக்கி விட்டிங்களான்னு கேட்குற அப்படின்னு இங்கே ராஜிக்கிட்ட கதிர் கேட்க, சரி சரி இறக்கி விட்டு எனக்கு நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாரு. அடுத்து 10 நிமிஷம் கூட ஆள, என்ன இறக்கி விட்டிங்களா, என்னடி அப்படின்னு கேட்க, இல்லை அப்படிங்கிற அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, என்ன கதிர் அப்படின்னு கேட்க, இல்லை வீட்டில் இருந்து கூப்பிட்றாங்க. வீட்டில் இருந்தா யார், அம்மாவா, இல்லை ராஜி தான், ராஜி ட்ராவல்ஸில் இருந்தாங்க. ஐயோ நான் அதைத்தான் என் வீடுன்னு சொன்னேன். ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு இடத்துலையும் போய் இறங்கிடுறாங்க. கதிர் மதியானம் வரைக்கும் இருந்து கூட்டிகிட்டு போங்க, நான் வந்து வெயிட்டிங் சார்ஜும் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்களா. ஓகேங்க அப்படின்னு இருக்க அவங்க உள்ளுக்க போயிடுறாங்க. வாங்களேன் கதிர் உள்ளே வாங்க. இல்லை நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. வரமாட்டேங்கிறானே கதிர் அப்படின்னு போயிருது அந்த பொண்ணு. அடுத்து ராஜி மறுபடியும் அடிக்க சிரிப்பு வந்தது. கிறுக்கி இப்போ என்ன இறக்கி விட்டாச்சா இல்லையா, இறக்கி விட்டாச்சுமா, அப்பாடா இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. அடிப்பாவி என்ன இப்போதான் நிம்மதியாக இருக்குன்னா, ஆமாம் நீங்கள் பாட்டுக்கு அவ கூடயே போயிட்டே இருந்தால் என்ன அர்த்தம், கொஞ்சமாவது அடங்குறியா, என்ன சந்தேகப்படுறியா, சேச்சா நானும் அதுவும் என் கதிரை சந்தேகப்படுறதா, அப்புறம் எதுக்கு இப்படிலாம் கேட்குறேன், நான் சந்தேகப்படுறதுலாம் அந்த அவன் மேலே, பாவண்டி யார் எவ்வளோ அவங்க மேலாம் அப்படி சந்தேகப்படலாமா, அதெல்லாம் இல்லைங்க, பொண்ணுங்களை நம்ப முடியாது, அப்படிலாம் சொல்லாத, அப்போ நீயும் பொண்ணு தான், நானும் தான், என்ன மாதிரி ஒரு சில பொண்ணுங்கள் நல்லா இருக்காங்க, ஒரு சில பொண்ணுங்களை தான் நம்ப முடியாது, அது பேசையிலே அவ்வளோ ஜொல்லு விடுஞ்சிச்சுல, அப்படிங்கிறாங்க. சரி எங்கே இருக்கீங்க, அந்த பொண்ணு வீட்டில் தான். அட பாவி என்ன, அந்த பொண்ணு கூட தான் நான் இருக்கேன், இன்னமும் இறக்கி விட்டேன்னு சொன்னீங்க. ஆமாம் சொன்னேன், இறக்கி விட்டாச்சு, உள்ளார போயாச்சு, மதியானம் வரைக்கும் வெயிட்டிங் சார்ஜ் போட்டு தரேன்னு இருக்காங்க. ஐயோ அதெல்லாம் முடியாது, அடுத்த கண்டி வண்டி எடுத்துக்க சொல்லு, அதெல்லாம் முடியாது, நீ வாடா நீ வா அப்படின்னு கூப்பிட, இங்கே பாரு நீ சும்மா இரு அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் கதிர் அப்படின்னு கூப்பிடவும் இவங்க கட் பண்ணவும் அவங்க காதில் விழுகுது. கூப்பிட்டாளா அப்படின்னு பொங்குதா. அதுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒரு ஃபங்க்ஷனை முடிச்சிடுறாங்க. வேணான்னு எவ்வளோ சொல்கிறாரு கதிர், ஆனால் கேட்க மாட்டேங்குது. சாப்பிட வச்சிடுறாங்க. கதிர் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் பேச வேணாம், நீங்கள் சாப்பிடுங்க, அதெல்லாம் எதுவும் நினைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஓகே நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கிளம்புறாங்களா. மறுபடியும் கோவம் வருது ராஜிக்கு. அடிப்பமா வேணாமா அப்படின்னு நினைக்க இங்கே கதிர் என்ன பண்ணுறாரு, தானே கால் பண்ணுறாரு. ராஜிக்கு தாங்க கால் பண்ணுறாங்களா. ராஜி மேடம் என்ன பண்ணுறீங்க, ராஜிக்குட்டி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, நான் என் புருஷனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியா, என்னடி சொல்கிற, ஆமாம் நான் உங்கள் கூட கோவத்தில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் என் செல்லாக்குட்டியை பார்க்குறதுக்கு அப்படிங்கிறாங்க. நீ என்னோட பேசாத, இப்போ என்ன அவள் உன் கூட தானே இருக்கா, அமைதியா பின்னாடி தான் வண்டியில் வராங்க, வர்றாளா இழிச்சு பேசிட்டு வரியா அப்படின்னு சொல்ல, ஐயோ நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அடுத்து பார்த்தா அவங்கள இறக்கி விட்றாங்களா. இறக்கி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் ராஜி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண கையோட, என்னடாம்மா இன்னும் அவ கூட தான் இருக்கியா, ஆமாண்டா அப்படின்னு சொல்ல, நீ அப்படியே போயிரு போ இங்கெல்லாம் வராத அப்படின்னு சொல்ல, ஏன் ராஜி இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு கரெக்டாக செட்டுக்கு வந்துடுறாரு, ஆஃபீஸுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அப்படியே மெல்ல அப்படியே கதவுக்கிட்ட நிற்கிறாரு. நீ அவ கூட பேசிக்கோ, நீ என் கூட பேச வேணாம், நீ அப்படித்தான் எல்லாரும் மாதிரி தான் நீயும் அப்படின்னு சொல்ல, அவங்க பாட்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு நீ மட்டும் ஊன்னு சொல்லு, அப்படியே உன் பின்னாடி பக்குன்னு வந்து நிற்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, நீ தான் அங்கே இருக்கிறிய அப்புறம் இப்படி வந்து நீ நிற்ப அப்படின்னு ராஜி சொல்ல, நீயும் சொல்லுடி அப்படின்னு சொல்ல, அப்படிங்கிறாங்களா. கரெக்டாக பின்னாடி வந்து நிற்கிறாரு. நலுக்குங்காம அப்படியே நைஸாக வந்து அப்படியே பகிர்ங்குது. திரும்பி பார்க்குறாங்க தொட்ட கையோட, கதிர் நீ எப்போ வந்த, நான் அப்பயே வந்துட்டேன், நீ என்ன கண்ணை மூடிக்கிட்டு என் கூட சண்டை போடுற அப்படின்னு கேட்க, கண்ணு மண்ணு தெரியாமன்னு சொல்லுவாங்களே அது இதுதானோ அப்படின்னு இவர் கேட்குறாரு. போடா என் கூட பேசாதரா அப்படிங்கிறாங்க. சரி விடு ரொம்ப சிலுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாக்குறாரு. இங்கே பார்த்தியா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு, என்ன லட்டு அப்படின்னு சொல்லி 2 லட்டை கொடுக்குறாங்க. லட்டை பார்க்குறாங்க. நல்லா இருக்கே, உனக்கு பிடிக்கல அதான் வச்சுக்கோ, தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்லையே இனிமேல் லேட்டாக வந்தால் லட்டோட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி திங்க போகிறாங்க. திங்கையில் உள்ளுக்கு ஒரு கவர் இருக்குது. பார்க்குறாங்களா. கவரை பார்த்தகையோட,
என்னடா இது செம்ம காண்டாகிறாங்க. ஏன்னா அதில் மணமகள் மணமகன் போட்டிருக்கா. ஐயோ மண்டபத்தில் இருக்க கொண்டையை மறந்துட்டோமா, பேசாமல் மண்டபத்தில் கல்யாண வீட்டில் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சாரிடா அப்படின்னு தலையை சொல்லிடுறாரு. அப்படியே பாவி பாவி ஓசியில் கொடுத்ததான் என் ராசிக்காக வாங்கிட்டு வந்தேன்னு அப்படியே தாஜா பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நங்குன்னு ஒரு கொட்டு கொட்டுறாங்க. அம்மா அப்படின்னு அப்படியே கத்துறாரு. ஏண்டி இதுக்கு போய் இப்படி அடிக்கிற? ஆமாம் நான் உனக்கு எப்படியோ லட்டு நான் தானே வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், அது காசு போட்டு வாங்கணும். அட அப்படியே இல்லையா, நான் வாங்கலைன்னு பொய் சொல்லாமல் உண்மை சொல்லியிருக்கணும். பாவி பாவி அப்படின்னு அப்படியே அந்த மேஜை மேலே இருக்கிற நோட்டை எடுத்து அடிக்க பார்க்குறாங்க, தேடுறாங்க. ஐயோ ஆளை விடுறா சாமி அப்படின்னு ஓடுறாரு. அப்படியே அதை பார்த்து ரசிக்கிறாங்க நம்ம ராஜி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த தங்கமேல் படுத்தி எடுக்குதா. சரவணன் மேலே ஃபால்ட்டு சொல்லவும் அவரால் அங்கே இருக்க முடியல. நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. மனசு சரியில்லாமல் அவர் வாட்டுக்கு போயிட்டு எங்கே கண் போன போக்கில் போகிறாருங்க. ஒரு கோயிலில் போகிறாரு. ஒரு ஊர் ஓரத்தில் இருக்கிற ஒரு கோயில்கிட்ட போயிட்டு சாமியை கும்புறாரு. அப்படியே உட்காந்துறாரு. அவருக்கு மனசே கேட்கல. இங்கே பார்த்தா எல்லாரும் தேடுறாங்க, எங்கே சரவணன் அப்படின்ட்டு. கடைக்கும் வரலையே, அங்கே வந்திருக்கானா அப்படின்னு கோமதிட்ட கேட்க, இல்லைங்க நானும் பார்க்கலங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஆளாளுக்கு தேட ஆரம்பிக்கிறாங்க. கதிர்கிட்டையும் செந்தில்கிட்டையும் சொல்லிடுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டான் அப்படின்னு ஒவ்வொரு இடமா தேடுறாங்க. இருட்டினதுக்கப்புறம் தங்கமேலு ஐயோ என்னாச்சுன்னு தெரியல அவங்க அம்மா கால் பண்ணி சொல்ல, ஏண்டி என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்ல, இவங்க உடனே நடந்ததெல்லாம் சொல்ல, ஏண்டி உன் புருஷனை அடி மாட்டி விடுவ, அடி பாவி மற்றவங்கள மாட்டி விட்டு உன் புருஷனை உன் கைக்கில் போட்டுக்கடின்னு சொல்லி கொடுத்தா இப்படி பண்ணிட்டு அடி பாவி பாவி அப்படிங்கிறாங்க. நான் என்னம்மா பண்ணுவேன், என் உண்மை பூரா அவருக்கு தானே தெரிஞ்சு போச்சு, அதனால நான் அவரை தான் மாட்டி விட முடியும். ஏண்டி நீ வாழ போகிறது அவரோட, அவரையே நீ மாட்டி விட்டுருக்கியே மங்குனி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இந்நேரத்தில் நான் எப்படி வர்றது? சரி நான் காலையிலேக்கு வர்றேன், நீ என்கிட்ட சொன்னதா காமிச்சிக்காத அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தா அம்மா அவர் காணமா, அடி வரவேண்டி எங்கடி போகிறான் அப்படிங்கிறாங்க. எல்லா இடமும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கதிரும் செந்திலும் தேடித்துறாங்களா. தேடிட்டு இருக்கல கரெக்டாக ஏண்டா அந்த கோயிலுக்கு தான் போவான் அடிக்கடி அப்படின்னு அங்கே போகிறாங்க. கரெக்டாக அந்த கோயிலில் அப்படியே வெட்ட வலிக்கு அந்த கல்லில் மயில் கல்லில் படுத்து கிடக்குறாரு. அப்படியே பார்க்கவே பாவமாக இருக்குது. அண்ணே அப்படின்னு போய் கூப்பிட்றாரு கதிர். அப்படியே நிமிந்து பார்த்துட்டு எந்திரிச்சு உட்காராரு. ஏன்டா இங்கே வந்தீங்க, என்னன்னு நீ பாட்டு இங்கே வந்து படுத்துட்ட, மனசு சரியில்லடா. ஏன்னு ஒன்றும் இல்லை, நான் சொன்னால் யார் நம்ப போகிறீங்க, அட சொல்லுனே ஏன்ட்ட சொல்லுனே அப்படின்னு கதிர் கெஞ்சி கேட்க தங்கமயிலோட அட்டூழியத்தை பூரா சொல்லிடுறாரு. அண்ணியா இப்படிலாம் பண்ணாங்க, பத்தியா நீ நம்பலைல, நீயே நம்பலைல, அப்புறம் எப்படா அப்பா அம்மா நம்புவாங்க? ஐயோ நான் அப்படி சொல்லலைனே, அண்ணியா இப்படி பண்ணாங்க, நம்பவே முடியல, அந்தளவுக்கு இருக்கேன்னு நான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு அங்கே வரவே பிடிக்கலடா, பாடுறா என்னை விட வயசில் மூப்பு, படிப்பு கம்மி, அண்ணே விடுண்ணே போயிட்டு போகுது, இதில் என்னென்ன இருக்குது? நான் அதை வந்து தப்பாக சொல்லலடா, ஆனால் என்கிட்ட உண்மையை சொல்லணும்ல. அட உண்மையை சொல்லாட்டியும் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு போச்சுல, அதுக்கப்புறமா தெரியாமல் செஞ்சு விட்டோம் அப்படின்னு ஒரு மனசில் குற்றணுமே இல்லைடா. என்னை பற்றியே போட்டு கொடுக்குறாடா. நான் பிள்ளைக்காக பேசுகிறேன்னே சொல்கிறா. நான் பிள்ளைக்காக நான் ஒரு நாளும் பேசலை, அது வேணால் யதார்த்தமாக இருக்கலாம் அவளுக்கே தெரியாமல், ஆனால் இது பூரா நடந்தது உண்மை தானடா அப்படிங்கிறாங்க. சரி வா நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். நான் வரமாட்டேன், அவள் இருக்கிற அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன், எனக்கு யாருமே வேணாம், நான் எங்கே போகிறேன், அண்ணே வரியா இல்லையா அப்படின்னு கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கும் அப்பா அம்மா கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி இங்கே தான் இருக்கா, நான் கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே தங்கமயிலு கிடச்சிட்டாங்கன்னு ஒரு பக்கெட்டு சந்தோஷம். அடுத்து ஐயோ என்ன பண்ண போகிறான்னு அடிவயிறு கலக்குது அந்த பிள்ளைக்கு. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்க்குறாரு பாண்டியன் செம்ம கோத்தோட கத்துறாரு. ஏண்டா நீ மட்டும்தான் உருப்படியாக நல்ல பிள்ளையா இருக்கிற, சொன்ன பேச்சை கேட்குறேன்னு பார்த்தேன், ஆனால் நீ எப்படி இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாரு. ஏங்க அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. அப்பா அவரை கை நீட்டுறதை விடுங்க அப்படின்னு கதிர் குறுக்க பாய, எல்லாம் உன்னால தான்டா, நான் என்னப்பா பண்ணேன், உன் பேச்சை கேட்டு எல்லாம் திருந்திட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, திருந்திட்டாங்களா, ஆமாடா கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் கோவம் வருது. அப்பா தம்பி எதுவும் திட்டாதீங்கப்பா, பாத்தியா இந்தா கோவம் வந்துருச்சா, நீ ஒரு வார்த்தை என்னை எதிர்த்து பேச மாட்டேன், நீ இப்போ பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்ல, அவன் என்ன சொல்ல வரான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லலே தங்கமயிலுக்கு புரிஞ்சு போகுது. ஐயோ எல்லாம் சொல்லிட்டாரோ அப்படின்ட்டு. ஆனால் சரவணன்ட்ட சொல்லிக்கிட்டே தான் வர்றாங்க. அண்ணியை பற்றி காமிச்சு கொடுக்காதண்ணே ப்ளீஸ்ண்ணே, நாங்கள் அண்ணிக்கிட்ட தனியாக பேசிக்கிறோம், இனிமேல் அவங்க நல்லபடியாக இருப்பாங்க, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, பொய் சொன்னது மட்டும்தான் அவங்க தப்பு, மற்றபடி அண்ணி மேலே எந்ததும் இல்லைண்ணே, எனக்கு என்னமோ அண்ணி நல்லா தான் இருப்பாங்கன்னு தோணுது. வேணாண்டா என்னையவே போட்டு கொடுத்துட்டா, ஐயோ பயத்தில் போட்டு கொடுத்துருப்பாங்க அண்ணே அப்படின்னு கதிர் எல்லாத்துக்குமே நல்லையா யோசிக்கிறார். பார்த்தீங்களா வேற லெவல் தாங்க சொல்லணும் கதிரோட மனசை. அடுத்து வீட்டுக்குள்ள வந்தது இதை சொல்லித்தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால கதிரும் செந்திலும் அப்படியே அண்ணியை பார்க்குறாங்க. அப்படியே ஒன்றும் சொல்ல முடியல. இங்கே பாண்டியனும் கோமதியும் ஏண்டா அப்படி பண்ண, எதுக்குடா அப்படி பண்ண, இப்படிலாம் போகலாமாடா அடிக்க போகிறாங்க, ஐயோ இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் தடுக்கிறாரு. ஒன்னாலதான்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்ல, ஏங்க அவனே சொல்கிறீங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. இவன் பேச்சை கேட்டு தாண்டி எல்லாரும் இப்படி போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, சும்மா கதிரையை திட்டாதீங்க அப்படின்னு சரவணை போட்டு உடச்சிடுறாரு. அண்ணே வேணானேன்னு கெஞ்சுறாங்க.
ஆனால் செந்திலும் நீ சும்மா இரு கதிர், அண்ணன் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்ல, என்னடா நடக்குது இங்கே சொல்லுங்கடான்னு சொல்ல சரவணன் எல்லா உண்மையும் சொல்லிடுறாருங்க. சொன்னோன்னா ஆடி போகுது, கோமதி மயங்கி விழுகுது, தாங்கி பிடிக்கிறாரு கதிர். அம்மா அம்மா அப்படின்னு தண்ணியை தெளித்து எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் ஏண்டி பாவி நீ இவ்வளோ புழுகு முட்டையாடி அப்படின்னு சொல்ல பாண்டியனுக்கு செம்ம கோவம் வருது. ஏப்பா இப்படிலாம் பண்ணுறீங்க, ஏப்பா எல்லாரும் துரோகம் பண்ணுறீங்க, நெஞ்சில் ஈட்டியை பாய்ச்சிரியலப்பா, அதுதான்ப்பா எனக்கும் கோவம் வந்துச்சு, அதாப்பா நான் வீட்டை விட்டு போயிட்டேன், அதுவும் இல்லாமல் என் மேலே இவ பழி போட்டாப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, சே என்னடா இப்படி பண்ணுறாங்க, மாமா மாமா மன்னிச்சுக்க மாமா, என் மேலே தான் தப்பு மாமா அப்படின்னு இப்போ கெஞ்சுறாங்க. அதனால தான் சொல்கிறாரு சரவணன், இப்போ கெஞ்சிரியே நீ முன்னாடியே உண்மையாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, தப்புதே மாமா அப்படிங்கிறாங்க. தப்புதேனா சொல்லிட்டு இருக்க முடியாது, அப்பா இவங்க அம்மா அப்பா வர சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஃபோன் அடி அப்படின்னு சொல்ல ஃபோன் அடிக்கிறாங்க. நீங்கள் உடனே வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி இந்நேரத்தில் கூப்பிட்றீங்க, காலையில் வரட்டுமா அப்படின்னு கேட்க உடனே கோமதி கதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. சரி காலையில் வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. காலையில் விடிகிற வரைக்கும் தானே உனக்கு இந்த வீட்டில், அதுக்கப்புறம் இடமும் இல்லை கிடமும் இல்லை, கிளம்பி போயிட்டேரு அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நம்ம எப்படியாவது அன்னிக்கிட்ட சொல்லுவோம் அப்படின்ட்டு அண்ணி இங்கே வாங்க அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு கதிர். ஏன் நீ அப்படின்னு கேட்க, தம்பி என்னை மன்னிச்சிருங்க, இந்த வீட்டில் வாழ வைக்கிறது உங்களோட பொறுப்பு, உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு காலில் விழுந்து அழுது மன்னிப்பு கேட்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் இப்படி தான் போகலாம். இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.